ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மாலை தான் டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஷாப்பிங் டூர் கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள், வண்டி பார்க் பண்ணுற இடமே ரொம்ப பெரிய இடங்க. நீங்கள் ஏதாவது வாங்குறதுக்காக அமௌண்ட் கொண்டு போகிறீங்களோ இல்லையோ, பார்க் பண்ணுற இடத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 45 ருபீஸ், அப்புறம் ஒவ்வொரு ஹவருக்கும் 30 ருபீஸ் கண்டிப்பாக அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும். வாங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படி மேலே போனோம்னா ரொம்ப லைட்டிங்காக செம்மையாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாகவே ரொம்ப அழகாக நல்லா இருக்கும் விஆர் மால் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு இது கிறிஸ்மஸ் அப்படின்றனால நல்ல நல்ல ட்ரீஸ்லாம் வச்சு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது விஆர் மாலை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தரவாக சுற்றி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் குட்டி குட்டியாக வந்து ஒரு 7, 8, 10 கடை அப்படி வந்து சின்ன சின்ன கடையாக வச்சுருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால ஃபுல்லாக எல்லாமே அழகாக லைட்னிங்கில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கிறேன். இது பாருங்கள், வளையல் எல்லாமே ஆன்டிக் ஐட்டமாக இருக்கும். ஆன்டிக் ஜுவல்லரி, நார்மல் இந்த மாதிரி கம்மல் போடுற மாதிரி பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் ஆகட்டும், சாரீஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், கிறிஸ்மஸ்க்காக பர்டிகுலராக டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கிட்ஸோடது பாருங்கள். நம்ம வந்து அந்த க்யூபாக குழந்தைங்களுக்குலாம் செட் பண்ணுவோம் இல்லைங்களா, பாக்ஸாக தனித்தனியாக வச்சு செட் பண்ணுறது, அந்த குழந்தைங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அந்த மாதிரி பிளாக்காக செட் பண்ணி வச்சு விளையாடுற மாதிரி இருந்து பாருங்கள். பிளாக் ஆல்ரெடி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன ட்ரெயினாவோ இல்லை ராட்டினமாவோ இல்லை வண்டியாவோ காராவோ என்ன வேணாலும் பிளாக் வந்து செட் பண்ணி விளையாடுற மாதிரி பாக்ஸ் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த கடையில். இன்னொரு கடையில் பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. வாங்க அப்படியே வரிசையாக காமிச்சிக்கிட்டே போகிறேன் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. நம்ம விண்டோ ஷாப்பிங் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே போகிறேன். ஸோ இங்கே வளையல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வளையல், 6 வளையல், 10 வளையல் அந்த மாதிரி வந்து செட்டாகவே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக வச்சு விற்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூப்பராக வாங்கி போட்டுக்கலாம். பட் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் எனக்கு தெரிஞ்சு. பேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கும் நல்லா வெரைட்டியாக இருக்குது. இது வந்து ஜுவல்லரிஸ் ஃபங்க்ஷனில் போட்டுக்கலாம் பாருங்கள். கையில் வச்சுருக்கு ரொம்ப அழகாக, அப்படி கழுத்தில் போட்டோம்னா அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்தது. அப்புறம் அதே ஃப்ளோர்லேயே வந்துட்டு சென்டர் பார்ட்டில் ஆல் ஐ வாண்ட் ஃபார் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் அங்கே நிறைய ஒரு சின்ன ஸ்டிக்கர் புக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அது எழுதி நம்ம ஒட்டிடலாம். அது வந்து உங்களுக்கு வந்து சாண்டா கிளாஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் ஒரு சின்ன ஆசைக்கு நம்ம எழுதி ஒட்டிடலாம். அங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ சென்டரில் இருக்குது. ஒருத்தவங்க ஓரத்தில் நின்று இந்த கிறிஸ்மஸ் சாங் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்றக்கா ஒரு லேடி வந்து பாடுறாங்க. இந்த ட்ரீக்கு கீழேயே கிறிஸ்மஸ் தாத்தாவும் நிற்கிறாரு. அவரை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த பில்டிங் அளவுக்கு ஹைட்டாக ரொம்ப செம்மையாக இருந்ததுங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. சுற்றி பாருங்கள், கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி சும்மா பாக்ஸாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா எங்கள் பாப்பா பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்தாரு. அவர் அழகாக ஒரு பேக்கும் வச்சுருக்கிறாரு கிஃப்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கான பிளேஸ். இங்கே நின்று அழகாக செல்ஃபி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது நம்ம அந்த கழுத்தில் போடுற அந்த நெக்லஸ் ஆகட்டும், ஆரம் அந்த மாதிரிலாம். இது வந்து இன்னொரு கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கம்மல்ஸ்லாம் வந்து நல்லா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. அங்கே இருக்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல லுக்காக பெருசாக இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அபவ் 400 தான் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 400, 500, 900 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கிட்ஸோட விளையாட்டு ஐட்டம், கிட்ஸு டாய்ஸாக இருந்தது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து நீங்கள் அல்ஃபபெட் படிக்கும் போது எக்ஸ் ஃபார் சைலோஃபோன் அப்படின்னு குழந்தைங்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அது இதுதான். சைலோஃபோன் இருந்தது. அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி கார் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காரு. அதுக்கப்புறம் வந்து டிராக்டரு, இந்த மண்ணள்ளி போட வண்டி இருக்குங்களா அது. அதுக்கப்புறம் சோட்டா பீம் எல்லா பொம்மையும் இருந்தது. இது வந்து ஒரு டிராயிங் பெயிண்டிங் கடை. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ரொம்ப அழகாக கப்ஸ்லலாம் கூட டிராயிங் பண்ணி கொடுக்குற மாதிரி அங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க லேடியா. எல்லாருமே மோஸ்ட்லி பார்க்குறதுக்கு நார்த் சைட்லேருந்து வந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நல்லா ஒரு ஹை லுக்கில் இருக்கிறாங்க அங்கே சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே. தமிழ் ஆளுங்க யாரும் இல்லை. அவங்களே ஓனில் சேல்ஸ் பண்ணுறாங்க பொழுது, அவங்களே ஸ்டால் போட்டு. இது பாருங்கள், ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் வந்து பண்ணி ட்ரீஸ் பாருங்கள் நல்லா ஸ்னோ ஆகுற மாதிரி லைட் க்ரீனு, டார்க்கு க்ரீன் வித் ரெட் கலர் ஃப்ளவர்ஸில் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பியூர் ஒயிட்டில் அழகாக இருக்குது இந்த ட்ரீ. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் போட்டு இப்படி ரவுண்டாக வைக்கிற மாதிரி வீட்டில் நம்ம கிறிஸ்மஸ் டைமில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த ஷாப்பில் விற்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு ஷாப் இங்கே வந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் அண்டு வீடு ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஸ்னோ விழுற மாதிரி. அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் வருவார் இல்லைங்களா, அந்த வண்டி மாதிரி இது ஒரு அழகாக அந்த மான் லுக்கில். அது பக்கத்துலேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கோல்டன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கிறிஸ்மஸ் இல்லாமல் சும்மா கூட நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது.
இது கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக தான் அந்த இது மாதிரி அந்த தாத்தா வச்சுருப்பார்ல கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கைத்தடி, அப்புறம் இந்த ரவுண்டு. இது வந்து ரேட்டு கம்மியிலேயும் ஜாஸ்தி, எல்லா ரேட்லையுமே இருக்குது. இது வந்து நம்ம வந்து பாடி மசாஜர் மாதிரி சேர் அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் ஆனால் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்து எழுந்தவொடனே எங்கள் வீட்டில் பாப்பா பசங்க எல்லாம் உட்காந்து எழுந்தாங்க. நல்லா இருக்குது. பாடி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. பாடி மசாஜர் மாதிரி நல்லா உடம்பு அமுக்கி விட்ட மாதிரி நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கடையும் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸு ரொம்ப அழகாக. இது ஒரு கடை வந்து கழுத்தில் போடுற அந்த மணிகள்லாம் வந்து கலர்ஃபுல்லாக ஆன்டிக் டிசைனாக ரொம்ப அட்ராக்ஷனாக எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் போடுற மாதிரி பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருந்ததுங்க. போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வெளியில் எங்கேயும் பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட் லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே. இது வந்து அது போட்டால் தான் தெரியும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கலர் கம்மியாக ஒரு மாதிரி பிளாக் மெட்டல் அது மாதிரிலாம் இருக்கும். போட்டால் வந்து ஒரு ஹை லுக் கொடுக்கும். அந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து கம்மலும் நிறைய, அந்த ஜிமிக்கி கம்மல், ரவுண்டு கம்மல், பெரிய கம்மல், எல்லா விதமான கம்மல்ஸும் இங்கே இருந்தது. அதுவும் சேம் தாங்க. பார்க்குறதுக்கு வந்து பளபளன்னு ரொம்ப இருக்காது. பட் போட்டால் வந்து ஹை ரிச் லுக் கொடுக்கும். அந்த மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றேன். இது முடிச்சுட்டு நம்ம இப்போ நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். இப்போ கிறிஸ்மஸ் டைம்னாலே ஃபுல்லாகவே அந்த கிறிஸ்மஸ் ஆங்கிள்லேயே அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த லீஃப் ஆகட்டும், ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், அப்படி தள்ளி நின்று பார்த்தா ஒரு கடையும் பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக அப்படியே லுக்கு செமையாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக மாஸ்க் வந்து வேர் பண்ணணும். சானிடைசர் வந்து ஒரு ஷாப்லையுமே வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாக பிராஸ் இந்த வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸாக விற்கிற ஸ்டோரு. ராதா கண்ணன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நடுவில் அந்த பெல்லு கூட இருக்குது. கிருஷ்ணன் ராதா ரொம்ப கலர்ஃபுல்லாக. நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய மாளிகைலாம் கட்டினா வீட்டுக்குள்ளே இது வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு வீட்டையே அழகுபடுத்தி காமிக்கிற ஐட்டங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. ஆனால் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்காது. நல்ல கலைநய படைப்போட செஞ்சுருக்குறாங்க. இது வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் கடை. இதுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். இது பாருங்கள், குழல் ஊதுற கண்ணன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பொம்மை குழல் ஊதுற கண்ணன் பாருங்கள், அழகாக அப்படி நிற்கிறப்போ செம்மையாக இருக்குது. அந்த கருங்கல் சிலை பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிராஸ்லேயே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு வீரன் வந்து அந்த இது வச்சுருக்கிற மாதிரி, அந்த காலத்தில் ஒரு இது வச்சுருப்பாங்களோ அது வச்சுருக்கிற மாதிரி ஒரு அழகாக இருக்குது. இது வந்து வீட்டு சென்டரில் வச்சாலோ இல்லை எங்கள் கார்னரில் வச்சாலுமே ஒரு வீடே வந்து ஒரு செமையாக நல்ல லுக் கொடுக்குற மாதிரி ஒரு ரிச் லுக் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணுற ஐட்டம், திருஷ்டி போகிற மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த விநாயகர் உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே பிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே இருந்தது. இது வந்து நம்ம பூஜை ரூமில் வேணும்னா விருப்பப்பட்டால் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். கார்டன் சைடில் வச்சாலும் சரி, இந்த வீட்டு உள்ள என்ட்ரன்ஸில் இல்லை டீப்பாய் மேலே எங்கே வச்சாலும். இது பாருங்கள், சிவன் பார்வதி, நடுவில் வந்து விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு மாடு வந்து பக்கத்தில் கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒரு மேடை மேலே வச்சுருக்காங்க. கீழே சலங்கைலாம் இருக்குது. அது கீழே ஆமை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆமை புகுந்த வீடு உருப்படாது, இதெல்லாம் பழசுங்க சும்மா. இதெல்லாம் திருஷ்டிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ரவுண்டு சூரியன் மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் உள்ளலாம் வச்சா வாஸ்துப்படி நல்லது, திருஷ்டிப்படாது. அந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அப்புறம் மயில் பாருங்கள், இன்னொரு மயில். இந்த சிங்கம், ஃபுல் சிங்கம் உருவெல்லாம் வச்சோன்னா அப்படி இருக்கும், செமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நடு ஹாலில் வச்சோன்னா அப்புறம் வந்து புத்தரோட தலை மட்டும் அப்படியே இருக்க மாதிரி. பட் அது நிறைய பேர் வச்சுருக்குறாங்க. அது என்ன பர்பஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மேபி அது வாஸ்துக்காக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வீட்டு டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் அந்த புத்தர் தலை மட்டும் வச்சுருக்குறாங்களா, யாருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று எனக்கு அந்த இடத்த விட்டு நகலவே மனசு வரல. செம்மையாக இருந்தது. பட் ரேட்டு பார்த்தோன்னா வந்து 49,000, 50,000, 70,000, 1 lakh அந்த மணி எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த கோயிலில் கட்டுறதுனால சரி வாங்கிக்கலாம். 1 lakh 2 lakhலாம் அசால்ட்டாக இருக்குது ரேட்டு. இது வந்து புத்தர் வந்து போதி மரத்துக்கு கீழே உட்காந்து அவருக்கு அந்த ஞானோதயம் கிடச்சது இல்லைங்களா, அதை உணர்த்துற மாதிரி இந்த சீனு. இந்த இடத்துலேயே தான் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ அது ஏனே தெரியல, ரொம்ப அந்த இடம் பிடிச்சி போச்சு எனக்கு. அழகாக ஒரு போதி மரம், அது கீழே புத்தர் உட்காந்து ஞானம் போதிக்கிற மாதிரி அவர் உட்காந்துருக்கிற சிலை. இது வந்து கிருஷ்ணன் வந்து குழல் ஊதுற மாதிரி. பசு பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து ஃப்ளாட்லலாம் வாங்கி வச்சுட்டு கீழே வச்சோன்னா அது ரொம்ப நல்லதுன்னு வாங்க. குழந்தை பேருக்குலாம் அது ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ஒரு ஷாப்போட என்ட்ரன்ஸையே. இன்னும் நிறைய இருந்ததுங்க. இது இந்த மனித தலை, இந்த பசுவோட உடம்பு, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் யானைகள் இருக்குது. அப்புறம் நடராஜர் சிலை.
இந்த மாதிரி எதை நிறைய விரும்புவாங்களோ அது மாதிரி வீட்டுக்கு அலங்காரப்படுத்துகிறதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நடராஜர் சிலைலாம் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கு. நிறைய மணிகளாக வந்து தொங்கி கட்டுற மாதிரி வரிசையாக நம்ம மணி கட்டுவோம். அது மாதிரி அப்புறம் வந்து தீபம் ஏற்றுற மாதிரி அது மாதிரிலாம் நிறைய பிராஸில் செஞ்சுருந்தாங்க. நல்ல ஒரு வீடு வாங்கணும், ஓன் ஹவுஸ் கட்டிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன வாங்கணும்னா விஆர் மாலில் போய் இங்கே பார்த்து கண்டிப்பாக நம்ம போனீங்கன்னா நீங்கள் வாங்காமல் வர மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. புத்தர் இது கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு கட்டினா இதை வாங்கி வைக்கலான்ற மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்டன் சைடில் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த சிலை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புத்தர் போதி மரம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அகல் விளக்கு வந்து நீங்கள் வெள்ளியில் சில்வரில் மண் வச்சதெல்லாம் ஏற்றிருப்போம். இந்த பிராஸ்லேயே பாருங்கள் அகல் விளக்கு ஏற்றுற மாதிரி. அப்புறம் ஒரு உருவங்கள் புத்தர் தலை அந்த இது மட்டும் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. இது ஒரு அனிமல்ஸும் அது தலையும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த காலத்துலலாம் நிறைய இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு பிராஸில் யூஸ் பண்ணுறது. கண்ணாடி பீங்கான் அது மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் இப்போ சில பேர் வந்து இப்போ மறுபடியும் மாறிக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் போடும்போது இன்னும் வீட்டுக்கு வந்து ஒரு ஹைலுக்கு ஒரு பாரம்பரிய வீடு மாதிரி ஒரு லுக்கு கிடைக்குது. அடுத்து இதெல்லாம் ஆஃபரில் என்னென்ன பொருள் இருக்குது. இந்த 6 கப்பு இருக்கிற மக்கு டிசைனாக ஃபுல்லாகவே வந்து வெறும் 99 ருபீஸ் தான். அதே மாதிரி இன்னும் இந்த ஹாட் பாக்ஸு சில்வர் அந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லா ஹாட் பாக்ஸு ஆஃபரில் இருக்குது 150 ருபீஸ். அப்புறம் இந்த பெட்ஷீட்டு பில்லோஸ்லாம் பை 1+1 ஆஃபரு 150 ருபீஸ் தான். இந்த பெட்ஷீட் 250 ருபீஸ் அந்த ரேட்லலாம் இருக்குது. வேறு குழந்தைங்களோட டாய்ஸ்லாம் வந்து என்ன ரேட்டில் இருக்குது, எல்லாமே 99ங்க. நிறைய திங்ஸ் 99ல் இருக்குது. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் என்ன இருக்குது. அப்புறம் நாங்கள் அங்கே என்ன வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் அங்கே என்ன கிட்ஸுக்கெலாம் விளையாட்டு செக்ஷன் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி ஓட்டுறது, இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டில் வேலை செய்கிறது, இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.